ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நாம் ட்ரெடிஷ்னல் ஆன ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பாலிஷ்டு ரைஸை வச்சு தான் நாம் சாம்பார் சாதம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் கைக்குத்தல் அரிசியை வச்சு பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நார்மல் ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் வச்சு இந்த சாம்பார் சாதம் டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இதுதான் அந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ரைஸ். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெசிபி. இதில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் இந்த ரைஸில் செய்யக்கூடிய ரெசிபிஸை அதிக அளவில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை வச்சு சாம்பார் சாதம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் 3/4 கப் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் ரைஸ் வேக வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ப்ரௌன் ரைஸும் துவரம்பருப்பு எடுத்திருந்தோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் மட்டும் நம்ம ஊற வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நார்மல் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் ஊற வைப்போம்ல, அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஒரு ½ அன் ஹவர் மட்டும் ஊற வச்சா போதும். நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூட முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ½ அன் ஹவர் ரைஸ் ஊறி வந்துருச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வேகிற அளவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லில் வச்சு ஒரு விசில் வரவும் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். ஃபுல்லில் வச்சு ஒரு விசில் வந்துடட்டும். சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 4 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம ஆட் பண்ண வாட்டர் லெவல் கரெக்டான ஒரு அளவாக இருந்திருக்கு. 1:3 1:3 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம். ஃபுல்லில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 விசிலும் விட்டுருந்தேன். சூப்பராக ரைஸ் வெந்து வந்துருச்சு. சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குலைவாகவே வெந்து வந்திருக்கு. நம்ம கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி மாதிரி வேகிறதுக்கு அதிக நேரம்லாம் இந்த ப்ரௌன் ரைஸ் எடுக்காது. நார்மல் ரைஸ் மாதிரி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தா கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வர மல்லி வச்சுருந்தா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மல்லி ஆல்ரெடி வீட்டிலே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதுலேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வர மல்லி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணி இதே மாதிரியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் ஜாருக்கு மாற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லாவே பவுடராகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் 1 by 1 போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி போட்டு ஆயிலில் ஒரு தடவை வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 1 மினிட் அளவுக்கு மட்டும் வதக்கி கொடுத்தா போதும்.
வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ரைஸ் வேக வைக்கும் போது சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மசாலாஸ் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பவுட்ரு வந்து ஃபுல்லாகவே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணும்போது சாம்பார் சாதம் வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து சாம்பார் பொடி வந்து கடையில் வாங்குகிற பொடி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வறுத்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரோட லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு ஒரு விசில் மட்டும் வர்ற அளவுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ப்ரௌன் ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருந்த அந்த வாட்டரோடு ஆட் பண்ணும்போது வாட்டரை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து இந்த மாதிரி வாட்டரியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சாம்பார் சாதம் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு சூப்பராக கிடச்சி வந்துடும். இதை நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வந்துடுச்சு. நம்ம நார்மல் ரைஸில் ட்ரை பண்ணுறதை விட ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மேலே கார்னிஷ்காக கொத்தமல்லி வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கான தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகுளுந்தம் பருப்பு, 1 கொத்து அளவுக்கு வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முந்திரி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், ப்ரௌனிஸாக வரவும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நெய் ஸ்மெல்லோட சூப்பராக சாம்பார் சாதம் ரெடியாகி வந்துடுச்சு. ப்ரௌன் ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி. இதை நம்ம வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சாம்பார் சாதம் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சு ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.